ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக் பார்க்கலாமா? மார்னிங் டிஃபனுக்கு சுட சுட இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இட்லி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்காக ஏத்தம் வாழைக்காய் வேக வச்சு கொடுத்துட்டேன். என்னோட தம்பி மார்னிங்கே போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டான். எங்க அம்மா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாறை மீன், கனவா மீன், சால மீன் வாங்கிட்டு வந்திருக்கான். இவ்வளவு சால மீனும் 50 ரூபாய் தான். கனவா மீன் எப்படி கிளீன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதுல இருந்து ஹெட்டை மட்டும் தனியா எடுத்து அதுல பிளாக் கலர்ல ஒன்னு இருக்கும், அதை எடுத்து வேஸ்ட்ல போட்டணும். மீன்ல இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி ஒன்னு இருக்கும், அதையும் எடுத்து வேஸ்ட்ல போட்டுறணும். மேல இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரை பண்றதுக்குன்னா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஃப்ரை பண்ண போறோம், அதனால ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. புரட்டாசி மாசங்கிறதுனால மீன் விலை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கனவா மீன், சால மீன் ரெண்டுமே 50 ரூபாய் தான். பாறைக்குட்டி மட்டும் 100 ரூபாய். சர்விக்குட்டிக்கு பனானா கட் பண்ணி கொடுத்தேன். குழந்தை சாப்பிட்டு திரும்பவும் தூங்கிட்டான். சால மீன்லயே குழம்பு வச்சு வத்த வைக்கிறதுன்னு சொல்லுவோம், அதுவும் ரெடி பண்ணிட்டாங்க. வீட்டு திருவிழாக்கு போகும்போதே நிறைய ஐஸ் சாப்பிட்டான். அப்பவே கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்க ஊர்ல விடாம மழை பெஞ்சிட்டு இருக்கு, சொல்லவே வேணாம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு. இனிமேலும் வச்சிட்டு இருக்க முடியாதுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு குழந்தைக்கு மருந்து வாங்கியாச்சு. மருந்து வாங்குறதெல்லாம் குழப்பம் இல்ல, இனி இந்த மருந்தெல்லாம் இவனுக்கு கொடுக்கறதுக்கு பெரிய போராட்டமே நடக்கும். ஃபீவர் நார்மல்ல தான் இருக்கு, த்ரோட்ல தான் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அதுக்கு சிறப்பு கொடுத்துருக்காங்க. வர வழியிலே குழந்தைக்கு பேம்பர்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் மீன் குழம்பெல்லாம் ரெடியா இருந்துச்சு. சாப்பாடு போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. கனவா ஃப்ரை பண்றதுக்கு டைம் இல்ல, நைட் டின்னருக்கு தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஈவினிங் டைம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்து தம்பி போய் பீஸா வாங்கிட்டு வந்தான், அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஷர்வி குட்டிக்கு கொடுக்கல.